கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டுனா தமிழில் தேவனுடைய வார்த்தை, மெய்ப்பனின் வார்த்தை அப்படின்றது அர்த்தம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை டெய்லி ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆண்டு தாமே கொண்டு வருகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தயவுசெய்து இது என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆதியாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு தெரியுமா? சகோதரன் என்ன பண்றாரு, பாவ தேசமாகிய சோதம் குமாராவுக்கு போயிட்டாரு, கீழ்ப்படியாம போயிட்டாரு. சோதரம் ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள். ஆனா சோதரம் ஆபிரகாமுக்கு செல்வம் அதிகமாக ஆக ஆக லோத்துக்கு ஒரே பொறாம வந்துருச்சு. பொறாம வந்ததுனால என்ன பண்ணிட்டான், அவங்க வேலைக்காரங்க இவங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டு சோதரன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நாட்டில் அப்படிதான் இருக்காங்க. விசுவாசிங்க அப்படி இருக்காங்க, ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க, புறஜாதி பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. சகோதரருக்குள்ளே என்ன இல்லை, ஒற்றுமை கிடையாது. கூட பிறந்த சகோதரர் சகோதரிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆனா ஆபிரகாம் பாருங்க, லோத்துக்காக ஆண்டவர் அழிக்க போகிறாரு. லோத்து குடும்பத்தை சோதம் பட்டணத்துல அவங்க வாசம் பண்றாங்க. ஏசப்பா அந்த இடத்துல பாவம் நிறைய, அக்கிரமம் நிறைய இருக்குது, அதனால அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ இது யாருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே பாருங்க, அவரு பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். கர்த்தர் பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினால், அவைகள் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினால், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போ பாருங்க, அந்த சோதம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அழிக்க போகிறாரு. இது கேள்விப்பட்ட உடனே பாருங்க, லோத்துவுக்காக ஆபிரகாமு பரிந்து பேசுறாரு. பாருங்க எப்படி ஆண்டர்கிட்ட கீழ்ப்படியாது தெரியுமா? இன்னைக்கு நாமளாம் என்ன பண்ணிடுறோம், சோத்திரம் ஏசப்பா கிட்ட ரொம்ப எதனா ஒன்று செய்யலைன்னா நம்ம தான் பெரிய கடவுள் மாரி. அவர் தான் நம்மளை படிச்சாரு, ஆனா நம்ம தான் பெரிய கடவுள் மாரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 18:27, அப்போது ஆபிரகாம் பிரத்யுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அவர் பாருங்க, தூளும் சாம்பலுமா அவர் தன்னை தாழ்த்திக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் நல்லா அவர் ஆசீர்வச்சிட்ட விசுவாசத்தின் தகப்பன் யாரு, ஆபிரகாம். அவர் பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்துக்கிறார். அப்ப யாருக்காக தாழ்த்தி, சகோதரருக்காக. அப்போ அவர்கிட்ட, ஆண்டவரே ஒருவேளை 50 நீதிமான்கள் சோதர் இருந்தால், சோதர் 50 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 50 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அறுப்பீரோ என்றார். அதற்கு அவர்கள் 45 நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்போ 45 கேட்குறாரு, 35 கேட்குறாரு, 30 கேட்குறாரு, 25 கேட்குறாரு. சகோதரன் என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது. எப்படியா போராடி ஆண்டவர்கிட்ட அவங்களை அழிக்காதபடிக்கு போராடி ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே 10 பேர் கேட்குறாருங்க. சோத்திரம் 18:32, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டார்களோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் இருந்து அதை அழிப்பதில்லை என்றார். இப்படி சொல்லி அங்க 10 பேர் கூட கிடையாது, 5 பேர் தான் இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பிறகு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடனே இடத்துக்கு திரும்பி போனான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபத்திலே இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், போயிடுவாங்க பாதிலே எழுந்து. ஆனா ஆண்டவர் பாருங்க, போயிட்டாரு, ஆண்டவரே போயிட்டாரு, இவர் உட்காந்து நிற்கிறாரு. இன்னைக்கு ஜெபத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் போகணுங்க, அது வரைக்கும் நம்ம செபிக்கணும். அப்போ பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசுறதுக்கு அப்புறம் தூதர்களை அனுப்பி கொண்டு வராங்க வெளியே. அவங்க கையங்காலமா கொண்டு வந்து அவர்களை எப்படியோ காப்பாத்திடுறாரு. இன்னைக்கு இப்படித்தான் சகோதரர்கள் இருக்கணும் நாம. சகோதரர், இன்னைக்கு தேசத்துல நிறைய பாவங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்காக ஊழியக்காரர் இருக்கிற நாம, விசுவாசியா இருக்கிற நாம பரிந்து பேசி ஜனங்கள் அழிக்காதபடிக்கு வருகிற நாட்களிலே
அவங்க பரலோகம் கடந்து போக நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? சோதரா அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. அவங்க அப்படி போட்டெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்கள் அழிக்காதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே காலை வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்ட சகோதரிக்காக ஜெபிக்கிட்ட, சகோதரிக்காக ஜெபிக்கிட்ட, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிட்ட, அவங்கள அழிந்து போகாதபடிக்கு, பாவத்தில் விழுந்துடாதபடிக்கு அவர்கள் பரலோகம் கடந்து வரட்டும் சாமி. இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே சோத்திர அப்பா உடைய வருகையில எல்லாம் காணப்பட நீங்க உதவி செய்வீராக. பொறாமை ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மனதார பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.